உங்க எண்ணங்கள் உங்கள நோயாளியும் ஆக்க முடியும், குணப்படுத்தவும் முடியும். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு உங்க உடம்புல இருக்கிற நோய்க்கு உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். உணவு இல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறை இல்ல, ஏன் உங்களோட ஜீன் கூட இல்ல, உங்களுடைய எண்ணங்கள் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது தான் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கா? உங்களோட மனசுக்குள்ள எந்த எண்ணங்கள் ஓடுதோ, அது மாதிரி தான் உங்களோட உடம்பு இருக்குங்கிறாங்க. WhatsAppல நீங்க போடுற சண்டையா இருக்கலாம், இல்ல என்னைக்கோ உங்களுக்கு நடந்த அவமானத்த நீங்க திரும்ப திரும்ப நெனைக்கிறதா இருக்கலாம். ஏன் உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு வருத்தப்படுறதா கூட இருக்கலாம். ஆனா, உங்களோட எண்ணங்கள் உங்களோட உடம்ப உருவாக்குது. நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பையன் வீட்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறான். மணி 7:30 ஆகுது. அவங்க அப்பா கத்து கத்துன்னு கத்துறாரு. அவங்க அம்மா என் புள்ள இந்த தடவையாவது படிச்சு பாஸ் ஆயிரணும், இந்த தடவையாவது திருந்திரணும்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு இவன் பண்ற, படிக்கிற எந்த விஷயமே பிடிக்கவே இல்ல. அவன் வாழ்க்கையிலிருந்து ஓடவும் முடியல. அதே சமயத்தில வாழ்க்கைய எதிர்கொள்ளவும் முடியல. இந்த நரக வேதனைய காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருக்கிறான். திரும்ப, திரும்ப, திரும்ப ஒவ்வொரு நாளும் அவன பொறுத்தவரைக்கும் அது நரகம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒருத்தனோட உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது யாரோ நல்லா படிக்காத ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஸ்கூலுக்கு போகறதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு, காலேஜுக்கு போறதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு வாழ்றான்னு நெனைக்காதீங்க. கணவன், மனைவி உறவுல பிரச்சனை இருந்தாலோ, ஆஃபீஸ்ல கொலீக்ஸோட சண்டை இருந்தாலோ, ஏன் நெனச்ச மாதிரி பிசினஸ் ப்ராக்ரஸ் ஆகாம இருந்தாலோ, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லாம இருந்தா கூட, இதே நிலைமை தான் எல்லாத்துக்குமே நடக்கும். அவங்களோட எண்ணங்கள் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க எண்ணங்கள்னால அவங்களோட உடம்பு டிஸ்டர்ப் ஆகும். இதோட சயன்ஸ் நான் சொல்றேன். உடம்பு எப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அப்ப கார்ட்டிசல் இல்லைன்னா அட்ரினலின் இந்த மாதிரியான ஹார்மோன் சுரக்கும். இது வந்து உங்கள ஒரு தெருநாய் தொரத்துனாலோ, இல்ல சிங்கம் தொரத்துனாலோ ஓடம்போது உங்களுக்கு சுரந்துச்சுன்னா, அது நல்ல விஷயம். ஆனா எண்ணங்கள்னால உங்களோட Instagramல ஸ்க்ரோல் பண்ணும்போது யாரோ ஒருத்தரோட உங்களோட க்ரஷோ, இல்ல உங்களோட எக்ஸோ இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு சுரந்துச்சுன்னா, இது ஃபண்டமென்டலி உங்களோட உடம்ப பாதிக்கப் போது. மனுஷனோட மூளையில நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஹையர் பிரெயின் ஃபங்ஷன் இருக்குது. இது வேற எந்த மிருகத்துக்குமே கிடையாது. மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்குது. அது என்ன பண்ணும்னா, நீங்க நெஜமாவே ஒரு விஷயத்த அனுபவிக்கணும்னு இல்ல, உங்களோட யோசனையினாலேயே உங்களால ஒரு விஷயத்த உணர முடியும். அதே மாதிரி உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதனால தான் பல தடவ மனுஷன் அவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுறான், அவன் குழப்பத்துக்குள்ளாகுறான். நெஜமாவே அனுபவிக்கலைன்னாலும், அனுபவிச்ச மாதிரி அவனுக்கு எல்லாமே ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு தடவ நீங்க வேற தேவையில்லாத விஷயங்கள யோசிக்கும்போது, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வருது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களோட உடம்பு பாதிக்கப்படுது. நெனச்சு பாருங்க, 24 மணி நேரம் ஸ்ட்ரெஸ் ஜூஸ்ல ஒருத்தன் நனஞ்சுகிட்டே இருந்தான்னா, அவனோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இப்ப புரியுதா? ஹைப்பர் டென்ஷன், பிபி, டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பலவிதமான நோய் மனுஷனுக்கு ஏன் வருதுன்னு. இது எல்லாமே சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் கஷ்டப்படுற எல்லா நோய்க்கும் காரணம் அவங்களுடைய உடம்பு. ஆனா, அந்த உடம்புக்கு பின்னாடி இருக்கிற மனசு. அந்த உடம்புக்கு காரணமா இருக்கிறதுக்கு உணவு கிடையாது, வாழ்க்கை முறை கிடையாது, அவங்களோட ஜீன் கிடையாது. ஆனா, அவங்களுடைய எண்ணங்கள். உண்மையா சொல்லுங்க. உங்களுக்கு கவலைப்படுறது, கஷ்டப்படுறது, பயப்படுறது, திரும்ப திரும்ப ஃபெயில் ஆனதையே நெனைக்கிறது, வருத்தப்படுறது, எக்ஸ பத்தி நெனைக்கிறது, நமக்கு கிடைச்ச வேண்டிய வாழ்க்கை கிடைக்காம இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருச்சேன்னு வருத்தப்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குல்ல? 3/4 பேர் இந்த மாதிரி எண்ணங்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த அடிக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பயாவது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒரு மான் காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கம் தொரத்துது. சிங்கத்திட்டருந்து மான் தப்பிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஓடுது. ரொம்ப வேகமா ஓடுனதுக்கு அப்புறம், மான் வந்து சிங்கத்திட்டருந்து தப்பிச்சிருச்சு. இப்ப அந்த மான் தனியா உட்கார்ந்து, "இப்ப திரும்ப சிங்கம் சொரத்துது. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு." அப்படின்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சிங்கத்த தொரத்துற சீன போட்டு 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 ஹெச்டில 4கேல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமா? இல்லன்னா சிங்கம் போன உடனே டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகி பொறுமையா ஆரம்பிச்சுருமா? நம்ம ஒரு மானுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாம, என்னைக்கோ செத்துப்போன, அழுகிப்போன பழைய விஷயத்தெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு பொலம்பு பொலம்புன்னு பொலம்பி, நம்ம சந்தோஷமா வாழாம, இருக்கிற அழகான உடம்ப நரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அட! இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். பண்ணதையே தான் திரும்ப பண்ணணும். ஆனா, நமக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணணும். அப்ப ஒரு விஷயத்திலிருந்து நம்மால நோய் வர முடியுதுன்னா, அதே விஷயத்த வந்து நம்மளால அமிர்தமாவும் மாத்த முடியும். அப்ப எந்த எண்ணங்கள்னால நம்ம நரகத்துக்கு போறோமோ, அதே எண்ணங்கள நம்ம வேற மாதிரி மாத்துனோம்னா, அது சொர்க்கத்தோட கதவ தொறக்கும். அப்ப நம்ம என்ன எண்ணங்கள் யோசிக்கிறோம், என்ன பேசுறோம், நமக்குள்ள என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம், இப்படி எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட வராது. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எப்பயுமே பொலம்பிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்களோட பையன் அவங்கள்ட்ட சொன்னா, "அம்மா நீ இதுவரைக்கும் 5 தடவ புலம்பிட்ட. காலையிலேருந்து 3 மணி நேரம் தான் ஆச்சு" அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏதோ அவன்ட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. பேசுறதுக்காக வந்த உடனே, சொல்லுமா" அப்படின்னா, உடனே அவங்க அம்மா, "இல்ல, இல்ல வேண்டாம். நான் ஏதாவது சொன்னேன்னா திரும்ப நீ 6வது தடவ புலம்புனேன்னு சொல்லுவ" அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு 4, 5 நாள் நடக்குது. ஆனா 5, 6 நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அந்த பையன் நோட் பண்றான். அவங்க அம்மா எப்பயும் போல எல்லாத்துட்டயும் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க புலம்புறது, கவலைப்படுறது, அவங்களோட நெகட்டிவ நோட்டீஸ் பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, குறை சொல்றது இது எல்லாமே அப்படியே குறைஞ்சுகிட்டே இருக்குது. அவங்க இவன் பார்க்குறான். இது ஒரு விளையாட்டு மாதிரி, கேம் டிசைன். மாதிரி ஆரம்பிச்சது, மொத்த வாழ்க்கையவே மாத்தி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம முயற்சிங்கிற ஒரு சின்ன விஷயத்த திரும்ப, திரும்ப, திரும்ப பண்ணா போதும். நம்மளையே அறியாம நம்மளுடைய எண்ணங்கள் மாறும். நம்ம எண்ணங்கள் மாறுறதுனால நம்மளையே அறியாம நம்மளுடைய ஹெல்த் மாறும். அது வெயிட் குறையறதா இருக்கலாம், இடுப்பு வலியா இருக்கலாம், முதுகு வலியா இருக்கலாம், கழுத்து வலியா இருக்கலாம், தலை சுத்துறதா இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம். எல்லாமே டெஃபினட்டா உங்களோட மனசோட மாற்றத்தினால உடம்பு மாறும். இத நீங்க நம்ப ஆரம்பிச்சாலே உங்களோட உடம்பு மாற ஆரம்பிச்சுரும். அப்ப நெஜமாவே நமக்குள்ளேயே இருக்கிற டாக்டர், வெளியில இருக்கிற டாக்டர விட காசு வாங்காம, நமக்காகவே நெஜமாவே நல்லா மருந்து பாப்பாரு. அவர நம்ம நம்பணும். அவர்ட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க வீட்ல, உங்க சொந்தத்தில, உங்க நண்பர்கள் வட்டத்தில யார் ரொம்ப புலம்புவாங்களோ, யார் ரொம்ப கவலைப்படுவாங்களோ, யார் ரொம்ப கஷ்டத்தில இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப வருத்தத்தில இருக்கிறாங்களோ, அவங்களோட பழசா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர்ல இருக்கிற பயமா இருக்கட்டும், அவங்கள பத்தி உங்களுக்கு நெஜமாவே அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது நெஜமா இருந்தா. வணக்கம்.